ஹலோ கைஸ், நான் தான் உங்க பப்பாளி பேட்டு. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நைட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்ன 10 வீடியோ கிட்ட போட்டேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நைட்டு ரெக்கார்டிங். என்ன ஆயிட்டுனா, நான் வந்து இன்னைக்கு ஒரு 4 மாசமா சேர்த்து வச்சிருந்த அவ்வளோ அழுக்கு துணியே எடுத்து இன்னைக்கு துவைச்சிரும் அப்படின்னு மத்தியானம் ஃபுல்லாக கிடந்து துவைச்சி எல்லாத்தையும் காய போட்டேன். ஒரு 4 டிஷர்ட் தான் என்கிட்ட உண்டு. இது ஒரு மாசமாவே அந்த நாளை தான் லைட்டாக டக்குன்னு துவைச்சி இல்லை 2-3 தடவை அலசி போட்டு காய போட்டு போயிருவேன். மற்ற எல்லாம் அழுக்கு கூடையில் இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. இன்னைக்கு மொத்தமாக எல்லா துணியும் துவைச்ச பிறகு தான் பார்த்தா 18 டிஷர்ட் என்கிட்ட இருக்கு. அவ்வளோத்தையும் துவைச்சி காய போட்டிருக்கேன். நான் டிஷர்ட்லாம் 100 தான். டிமார்ட்டில் 100 டிஷர்ட் கிடைக்கும், அழகழகா இருக்கும். வாங்கினோம்னா ஒரு 6 மாதத்துக்கு ஓடிரும். ஸோ அப்படி தான் வாங்கி போடுவோம். பார்த்தா 18 டிஷர்ட் கிடக்கு. எல்லாத்தையும் எடுத்து துவைச்சி போட்டிருக்கேன். இது வந்து இந்த ஒண்டர்லாவில் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த ஷர்ட். இங்கே எங்கேயோ சிம்பிள் கூட இருக்கும். இதுலேயே ஒண்டர்லா இந்தா இங்கே பாருங்க, ஒண்டர்லா சிம்பிள் இருக்கா. ஸோ இது வந்து துவைக்க மாட்டேன். ஏன்னா இது இந்த மாதிரி துவைக்கும் போது போடுறதுக்கு மட்டும்தான். இல்லை எங்கேயா ஸ்விம்மிங் பூல் போனால் போடுவேன். அடுத்து அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகிட்டுன்னு மத்தியானம் தூங்கிட்டு இப்போ தான் எழும்புனேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி, எழும்புனோடனே அந்த T20 வேர்ல்டு கப் போயிட்டு இருந்துச்சா, அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட இன்னிங்ஸ் இப்போ தான் முடிஞ்சுச்சு. பாகிஸ்தான் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நடுவில் நம்ம ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு அதுக்கடுத்து நம்ம அதை போய் பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தேன். இங்கே பாருங்க கைஸ், இதுதான் மேமத். சரியா, இந்த கேம் டோட்டலி ஆக்யூரேட் பேட்டில் சிமுலேட்டர் அன்னைக்கு நான் போட்டோம்ல, அதே தான். இவனுங்க வந்து சாரிஸா, இவனுங்க பெரிய ஈட்டி வச்சிருப்பானுங்களா. இப்போ மேமத் என்ன பண்ணுன்னு பாருங்களேன். எனக்கு மேமத் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து ஓடி வந்து ஒரு முட்டி எல்லாரையும் தூக்கிடும். அதுக்கப்புறம் அது மிதிச்சுக்கிட்டே இருக்கும் சுற்றி. ஸோ அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுங்க எத்தனை பேர் இருந்தாங்க, இருந்தாலும் தோத்துட்டான்ல. இப்போ ஸ்பார்டன்ஸ் அப்போ 2 ரோ ஸ்பார்டன்ஸ் கைஸ். அவனுங்க வெர்சஸ் மேமத் பாருங்க. ஒரு குரூப்பே காலி ஆல்ரெடி. அவனுக்கு திரும்பி எந்திச்சு வரானுங்க. ஒன் டேப் ஆகல. கொண்டுருவானுங்களோ ஒரு வேலை. வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் மட்டும் உயிரோட இருக்கான், அவனும் செத்துட்டான். எத்தனை ஸ்பார்டன்ஸ் தேவைப்படுவான்ல இந்த மேமத்தை அடிக்க. நம்ம ஒன்று பண்ணுவோம், எவ்வளோ கம்மியாக ஸ்பார்டன்ஸ் வச்சு மேமத்தை அடிக்க முடியும்னு பார்ப்போம். நம்ம இப்படி வச்சுட்டு அந்த ஓடி வந்து முட்டுறதை இவனை முட்டை வச்சுருவான். இவன் தான் பலியாடு. அடுத்து இவனுங்க சுற்றி வளைச்சி குத்துனானுங்கன்னா செத்துதான்னு பார்ப்போம். ஓகேயா, அவனை முட்டு. இப்போ சுற்றி வளைச்சி குத்துங்களே எல்லா பக்கத்துல இருந்தும். இல்லை எதுவும் அது சுற்றி மிதிச்சு எல்லாரையும் தள்ளிட்டு இருக்க. ஒன்றும் பண்ண முடியாது போல, ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை 18? இன்னும் கொஞ்சம் பேர் வைப்போம். இன்னொரு ரோ. இவ்வளோ பேர் போதும்னு நினைக்கேன். இது 50 பேர். இப்போவும் ஜெயிக்கலைன்னா கஷ்டம். ஒரே ஒரு மேமத் தான், அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படி வாங்கிக்கிட்டோம். அதுக்கடுத்து சுற்றி இருந்து குத்தணும், அவ்வளோதான். குத்திடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சரிச்சிட்டானுங்க மேமத்தை போட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஹீரோஸ் உண்டு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிங்னு ஒருத்தன் இருப்பான். இவன் வந்து ரொம்ப பவரு. ஓகே, இவன்லாம் இப்போ இவனுக்கும் ஸ்பார்டன்ஸ்க்கும் வச்சோம்னா இவன் வந்து 1500 இவன் 12 ஸ்பார்டன்ஸ்க்கும் அந்த கிங்குக்கும் வச்சோம்னா என்ன ஆகும்னு பாருங்க. அவன் ஒரு கிங்கு தான், பெரிய கத்தி வச்சிருக்கானா. இல்லை தோத்துறாதுல, உனக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்தேன், அடிச்சிருவான்னு நினைக்கேன். இந்தா பறக்காம அவன். அவ்வளோதான், ஜெயிச்சிட்டான். எல்லாரும் அடிச்சிட்டான். இந்த திரும்பி எந்திக்கானுங்க. இந்த 2 பேர் மட்டும் இருக்கானுங்க கடைசியா. சொப்புன்னு அடிக்கான். கீழே கிடக்குறானா போட்டு. இவன் ஆல்ரெடி எந்திக்கல, கீழே தான் படுத்து கிடந்தான். அவனை போட்டு கொண்டுட்டான். சரி, இவனை மாதிரி இப்போ இதுல ஒருத்தன் இருப்பான். இதுல மேமத்து தான். இங்க மேமத்துக்கும் கிங்குக்கும் வைப்போமா, ஒருத்தன் தான். ஓகே, ஒருத்தன் வெர்சஸ் மேமத். இவன் தான் மேமத் தான் பழைய இதோட இருக்கையிலே பவரான ட்ரூப்பு. கிங்கு தான் மிடிவலோட இருக்கையிலே பவரான ட்ரூப்பு. ஃப்ரெண்டில் சண்டை போட்டால் யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். இப்போ அவனுங்கெல்லாம் மேமத் வந்து முட்டினக்கே செத்துட்டானுங்களா. இவனை பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கானு. ரெட் ஜெயிச்சிட்டான், கிங் ஜெயிச்சிட்டான். மேமத்தை கொண்டுட்டான்ல. சரி, ஓகே, மேமத்தை கொண்டுட்டான். ஸ்கேர் க்ரோன்னு ஒன்று இருக்கு. இதுதான் ஃபார்மர்ஸ். இவங்கெல்லாம் ஃபார்மர்ஸோடது. இதுல இருக்கையிலே பவர் இந்த ஸ்கேர் க்ரோ தான். அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அது ஏதோ அனுப்பி விடுது. செத்தான் வெட்ட போறான். மிஸ் பண்ணிட்டான்.
மிஸ் பண்ணிட்டான், என்ன மிஸ் பண்ணிட்டே இருக்கான். படும்போது ஒரே அடி தான் போல. சரி, மெடிவல்ல மெடிவல் தான் கிங்கு. இந்த இவன் தான் அந்த கிங்கு. இவனை தோக்கடிக்க யார் வரான்னு பார்ப்போம். மினட்டார் இறக்குவோமா? இது வந்து மாடு மாதிரி மண்டையை வச்சுட்டு இருப்பானுங்களா? வந்தோடனே போய் முட்டுறான். ஓ, அவன் மண்டையை வச்சு முட்டுறது மட்டும் தான் அவன் விளையாட்டே ஃபுல்லா. கையை வச்சுலாம் அவன் குத்திட்டு இருக்கான். பயங்கரமா இருக்கும் போலே இவனுங்க 2 பேருக்கும் சண்டை. ஓ, கிங் ஜெயிச்சிட்டானே. சரி, இப்போ வந்து மினட்டார் இருக்கையிலே பவர் கிடையாது இதுல. ஏன்ஷியன்ட்ல ஜூஸ் இருக்கான். ஜூஸ் கைஸ், ஜூஸ் காட் ஆஃப் தண்டர். இந்த போறாம பாருங்க, தண்டரை தூக்கிட்டு ஓட்டு. மேல இருந்து இடி இடிக்குமா? இல்ல இவ்வளவுதானா? ஐயையோ, இவ்வளவுதானா? செத்துருவான். எவ்வளவு டேமேஜ் பண்றான்னு தெரியல ஒரு 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 மின்னலுக்கும். கிங் ஜெயிச்சிட்டான். இல்ல என்ன கிங் இவ்வளவு பவரா இருக்கான்? சரி, பேலிஸ்டானு. ஓ, இது கேட்டாபுல்ட். ஓ, அது அவன் வயிற்றுல குத்திட்டுலாம் இருந்தாலும் வராமல. இன்னொரு அடி அடிச்சிருமா? செத்துருவான்னு நினைக்கிறேன். இன்னொரு அடி இருந்தா செத்துட்டான். கிட்ட வச்சா ஜெயிச்சிருப்பான். ஆனா 2 குத்து. ஃபர்ஸ்ட் குத்தை தாங்கினதே பெருசு, அடுத்த குத்து. ஸோ கிங் செத்துட்டான். பட் இதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம். எந்த இதோட ஹீரோ இப்போ ஜால். இப்போ வந்து இது வந்து வைக்கிங்ஸ். ஓகே, வைக்கிங்ஸ்ல யாழ்னு வச்சுக்கோங்க. ஜால்னு இருக்கு. யாழா ஜாலான்னு தெரில. ஆனா இவனுக்கும் கிங்குக்கும் யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். இவன் தான் வைக்கிங்ஸோட கடைசி இருக்கையிலே பவரான ஆளு. அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். ஓட்டு ஏதோ ஐஸ் கட்டிலாம் உருவாக்குறான். ஓ, அவனுங்க சுத்தி ஒரு அரீனா மாதிரி வச்சு அதுக்குள்ள வச்சு சண்டை நடக்கு. அது அந்த ஜாலோட எபிலிட்டி தான் நினைக்கிறேன். ஒருத்தன் ஆக்ஸ், ஒருத்தன் கிரேட் ஸ்வாடு. கிங் ஜெயிச்சிட்டான். கிங் இது வரைக்கும் தோக்கவே இல்லை. அப்போ ஆக்சுவலா மங்கி கிங் போர்டு கிங்க ஜெயிக்க மங்கி கிங் டைனாஸ்டி. இது ஃபுல்லா ஜாப்பனீஸ் தீம்ல இருக்கா. மங்கி கிங் கைஸ். பிளாக் மீத் ஊகாங் இதுதான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, மங்கி கிங் போறான். ஊகாங். ஓ, க்ளோன் 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 க்ளோன். ஜெயிச்சிருவானா? க்ளோனா உருவாக்குறான். ஆனா போட்டு தூக்கி போட்டு அடிக்கானுங்களே. இவன் தான் ஒரிஜினல். இந்தா அந்த ஒரு க்ளோன் உருவாயிட்டு அவன் அடிச்சாலே ஒரு க்ளோன் உருவாகுது. இந்தா அவன் அடிச்சாலே ஒரு க்ளோன் உடனே ஜம்ப் பண்றான், போட்டு உருட்டுறான்ல. ஆனா இன்னும் கிங் சாவ மாட்டேங்கானே. இது ஜெயிச்சிட்டான். ஊகாங் ஜெயிச்சிட்டான். சரி, ஊகாங் ஜெயிச்சிட்டான். வேற யாரால ஜெயிக்க? டாவின்சி டேங்கா. இது என்னது? யோம்மா, இது என்ன பண்ணும்? சுத்தமா திக்கு 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 திக்கு. இது கிங்கு கிட்டே வரமாட்டேங்கானே. அப்ப எப்படி ஜெயிப்பான்? செத்துட்டான். ஓகே, இந்த இந்த ரெனேசான்ஸோட இதையும் நம்ம பண்றா. ஓகே, பைரேட் குயின். இவா என்ன பண்றான்னு பார்ப்போம். இவளுக்கும் கிங்குக்கும் ஃபைட்டு. ஓ, கையில ஒரு கத்தி, 2 கத்தி வச்சிருக்கா. பைரேட் குயின் அவா. கிங் வெர்சஸ் குயின். என்ன? ஓ, பாம போட்டு ஜம்ப் பண்ணிட்டா. ஜெயிச்சிட்டா. ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல இருக்க எல்லாருமே கிங்கை தோக்கடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இப்போ அப்படி பார்த்தா இவன்லாம் இருக்காமலா, ஜூஸ் எங்க? இவன்லாம் இந்த இதுட்ட ஒரு அடியில செத்துருவான்னு நினைக்கிறேன், இது வச்சு விட்டோம்னா. எப்படி அடிச்சு குத்தி பறக்காம பாருங்க கைஸ். ஐயோ, எங்க குத்தி இருக்கு? ஐயோ, அவன் தான் 2 பேரும் அப்பமா 2 பேர் ஒருத்தனுக்குள்ள குத்தி இன்னொருத்தனையும் குத்துதான்னு பாப்போமா, இல்ல ஒருத்தனை குத்தி அப்படியே நின்றுமான்னு பாப்போம். ஃப்ரண்ட்ல இருந்தவன் உயிரோட இருக்கான், பின்னாடி இருந்தவன் செத்து போயிட்டானே. இது என்ன நடக்கு? அது என்ன அவ்வளோ லைஃப் இருக்கு அதுக்கு? சாவ மாட்டேன் செத்துட்டு. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ ஜூஸ் வந்து மின்னல் தானே, அவன் நிறைய பேரை நிக்க விடுவோம். ஓகே, இப்போ ஸ்பார்டன்ஸுக்கும் ஜூஸுக்கும் வச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல ஜூஸ் பவரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் லைட்னிங்களா. இந்தா அது எல்லா இடமும் பவுன்ஸ் ஆகுது. ஒருத்தன் மேல பட்டு பட்டு தெறிக்கி பாருங்க, அவ்வளோ வரையும் காலி பண்ணிட்டான் அவன் ஒருத்தன் அங்க நின்றுட்டு.
ஸோ சின்ன பசங்க கூட்டம் கூட்டமாக வரும்போது ஜூஸ் பவராக இருக்கான். ஆனால் ஒரு பெரிய ஆளாக வரும்போது அவன் பவர் இல்லை. சரி, ஓகே. சரி, நான் இப்போ இதை நிப்பாட்டிக்கலாம். என்ன இப்போ அடுத்த இன்னிங்ஸ் வேறு ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் பார்க்க போகணும். ப்ளஸ்ஸு போதும்னு தோணுது. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம கிங்கோட பவரை பார்த்தோம். நாம் அடுத்த வாட்டி என்ன பண்ணுவோம்னா ஊக்காங்க எடுத்து எல்லாரு கூடயும் போட்டு பார்ப்போம். ஏன்னா ஊக்காங்க கிங் கூட ரொம்ப நேரம் சண்டை போட்டான், க்ளோன் உருவாகிட்டே இருந்துச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம ஊக்காங்க பார்ப்போம். ஓகே, இந்த எபிசோடு நம்ம இதோட நிறுத்திக்கிடுவோம். நம்ம வந்து எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் போய் பார்ப்போம். எப்படியும் நான் இதை அப்லோட் பண்ணுற அன்னைக்கு ஏதாவது மேட்ச் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்களாம் அந்த மேட்ச்சை பாருங்கள், நான் இந்த மேட்ச்சை பார்க்கேன். ஓகே, சரி, பாய் கைஸ்.